தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. விண்ணில் இருந்து ஒத்தாசை. சங்கீதம் 119 145. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். கீழ்ப்படிதலுக்கு வேண்டிய வல்லமையை பெற ஜெபமே வழி. தேவனுடைய பங்கை நம் வாழ்விற்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமையான ஆயுதம் ஜெபம். ஜெபிக்கும் முன் உங்களுக்கு போராட்டமாய் இருந்த ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியமும் ஜெபித்த பின் இன்பமாய் மாறும். உங்களுக்கு எட்டாதவை எல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு மிக சமீபமாய் மாறும். ஜெபம் தரிசு நிலத்தை கொத்தி தேவனுடைய வசனம் என்னும் நல்ல விதையை பெற இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். வசனம் அந்த நிலத்திலே விதைக்கப்படும் போது ஒரு வல்லமையான அறுவடையை அது தரும். ஜெபத்தின் மூலம் தேவனை அணுகும் போது தாம் தம்முடைய வசனத்தில் வாக்கு பண்ணியுள்ள காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று தமக்கு தாமே ஆணையிட்டு அதற்கு தம்மை ஒப்புவித்திருக்கிறார். ஜெபம் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நம் வாழ்வில் கொண்டு வருகிறது. அது இல்லாமல் நாம் தேவனுடைய ஆசைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்ற முடியாது. நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நன்மையை செய்ய வேண்டும் என தேவன் விரும்புகிறார். பாவத்திலே விழுந்து போன ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதை தேவன் அறிவார். அதனால் அவர் வசனத்திற்கு கீழ்ப்படிய தேவையான திராணியையும் அவரே நமக்கு வழங்க தானாய் முன் வருகிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வது ஜெபத்தின் மூலமே. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற ஜெபத்தை தவிர்த்து செய்யும் முயற்சிகள் ஒன்றும் உங்களுக்கு உதவ போவதில்லை. நீங்கள் யுத்தத்தில் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் நிறுத்துங்கள். இது ஜெபிக்க வேண்டிய நேரம். உங்கள் கண்களை தேவனை நோக்கி ஜெபத்திலே ஏறெடுத்து கூப்பிடும் போது உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். என் கண்களை ஜெபத்தில் ஏறெடுக்கிறேன் தேவா, வானங்களிலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பும். நீர் நான் செய்ய வாஞ்சிக்கும் எல்லாம் செய்ய எனக்கு பலன் தாரும். உமக்கும் எனக்கும் எட்டாதது ஒன்றுமில்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.